அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஓமான் நாட்டிலே ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் ஓதப்படுகிற குத்துபா பிரசங்கத்தை தமிழ் மொழியிலே வழங்கி வருகிறோம். அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த பணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இதன் மூலம் நாம் பயனடைய வேண்டும் என்றும் அல்லாஹுவிடத்திலே துஆ செய்கிறேன். இன்று 2024 12ஆம் மாதம் 27ஆம் திகதி ஹிஜ்ரி 1446 ஜுமாதல் ஆஹிரா பிறை 25. இன்றைய குத்துபாவின் தலைப்பு வரம்பு மீறுவதும் மிகைத்து செல்வதும் உயர்வுக்கான தடைகளாகும். இன்றைய குத்துபாவினுடைய சாராம்சம் என்னென்னா, பொதுவாக மனிதர்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளும் நிதானமாக இருக்க வேண்டும். அல் குர்ஆனின் சுன்னாவினுடைய வழிகாட்டுதலில் அவைகள் அமைய வேண்டும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதிலே மனிதன் அளவு கடந்து செல்லக்கூடாது, வரம்பு மீறிவிடக்கூடாது, பாவத்தில் ஈடுபடக்கூடாது என்கிற விஷயத்தை இந்த குத்துபாவிலே சுருக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹஸ்ஸ அலல் ஹிக்மத்தி வல் இஅ்திதால் வஜஅல ஆகிபத்தல் குலூவி சூஅல் மஆல் وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمدا عبد الله ورسوله أكثر الناس حكمة وأحرسهم على ما فيه لين ورحمة وعلى آله وصحبه أجمعين وكل من تبع نهجه إلى يوم الدين أما بعد فيا عباد الله இன்ன ஹாதா தீன மதீனுன். அடியார்களே, முஃமின்களே, இறை விசுவாசிகளே, இந்த மார்க்கம் என்பது உறுதியானதாக இருக்கிறது. எனவே இந்த உறுதியான மார்க்கத்திலே நீங்கள் நிலையாக இருக்க வேண்டும். இந்த மார்க்கம் உங்களுக்கு சுபீட்சத்தையும் மேன்மையையும் ஏற்படுத்தி தர வேண்டும். யஅலமு, தெரிந்து கொள்ளுங்கள், அபஅதல்லாஹு அன்கும் குல்லல் குலு, மார்க்கத்திலே வரம்பு மீறி செல்லும் எல்லா விதமான செயல்பாடுகளையும் விட்டும் அல்லாஹ் நம்மை தூரப்படுத்த வேண்டும். அன்னல் ஹைர் குல்லல் ஹைர் ஃபில் இஅ்திஸாமி பிஹாதா தீனில் கவீம், நலவுகளில் நல்லவைகளிலே மிகச் சிறந்தது என்னவென்றால் இந்த மார்க்கத்தை நாம் வலுவாக பற்றி பிடிப்பதும் வத்திபாஇ ஹதீஹில் கரீம், நபி வழியை நாம் பின்பற்றுவதுமாகும். அல்லாஹ் தன் திருமறையிலே சூரா ஆல இம்ரான் 101வது வசனத்திலே இப்படி சொல்கிறான், வமை யஅ்தஸிம் பில்லாஹ் ஃபகத் ஹுதிய இலா சிராத்தின் முஸ்தகீம், யார் அல்லாஹுடைய வழியை வலுவாக பிடித்துக் கொள்கிறானோ அவன் நேரான வழியிலே வழிகாட்டப்பட்டு விட்டான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையான மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய கயிற்றை, அவனுடைய வழிமுறையை, அவனுடைய வஹியை, வேதத்தை நாம் பற்றி பிடிப்பதாகும். யார் அதை உறுதியாக பிடித்து கொண்டாரோ அவர் நேர்வழி அடைந்து விட்டார், சரியான பாதையிலே அவர் இருக்கிறார் என்பதை அல்லாஹ் சூரா ஆல இம்ரானின் 101வது வசனத்திலே சொல்கிறான். ومن تعاليمه التي جاء بها وحض عليها مدح الحكمة والإنصاف, அல்லாஹ் தன்னுடைய வழிகாட்டுதலிலே வலியுறுத்தி இருக்கிறான். தன்னுடைய மார்க்கத்திலே அவன் நமக்கு சொல்லி இருப்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஞானம், அறிவிலே, அவனுடைய நேர்மையிலே மனித சமுதாயம் இருக்க வேண்டும். வதம்முல் உலு வத்தத்தர்ருஃப், மார்க்க விவகாரங்களிலே வரம்பு மீறி செல்வது, எல்லை தாண்டி செல்வது, அளவு கடந்து செல்வதை இஸ்லாம் இகழ்ந்திருக்கிற அதே நேரம் அறிவையும் நியாயத்தையும் நேர்மையையும் இஸ்லாம் புகழ்ந்திருக்கிறது. வல் உலு இபாதல்லாஹ், அல் உலு என்ற இந்த அரபு சொல்லுடைய அர்த்தம் என்னவென்றால் முஜாவசத்துல் ஹத்தி ஃபில் ஷை, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதிலே எல்லை தாண்டி செல்வது, வரம்பு மீறி செல்வது. ஃபலிதாலிக யன்பகி லிகுல்லி முஸ்லிமின் அன் யகூன அஹ்ரஸன் நாஸ், எனவே ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை எப்படி என்றால், ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை என்னவென்றால் அன் யகூன அஹ்ரஸன் நாஸி அலா மா ஃபீஹி கைர், எதிலே கைர் இருக்கிறதோ அந்த கைருக்காக அவன் ஆசைப்பட வேண்டும். வஅபஅதஹும் அன் குல்லி தஅஸ்ஸுபின் வஷர், பிடிவாத குணம், தீங்கானவைகளில் இருந்து மனிதன் தூரமாக வேண்டும். வல் அஹம்மியத்தில் அம்ரி வல் ஹத்தரில் அல் குலு ஜால், அதாவது
இந்த வரம்பு மீறுவதை மனிதன் தவிர்க்க வேண்டும். நியாயமாக நடுநிலையாக நடந்து கொள்வதிலே மனிதன் உறுதியாக இருக்க வேண்டும். இதை பற்றிய வழிகாட்டுதல்கள், இதன் முக்கியத்துவங்கள் அல் குர்ஆனிலே நிறைந்து காணப்படுகின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட இதை மிகவும் அதிகமாக வலியுறுத்தியிருக்கிறார்கள். அல்லாஹ் தன் திருமறையிலே சூரத்துன் நிசாவிலே 171வது வசனத்திலே சொல்கிறான், யா அஹ்லல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, லா தக்லு ஃபீ தீனிக்கும், உங்கள் மார்க்க விவகாரங்களில் எல்லை கடந்து நீங்கள் செயல்பட வேண்டாம், வரம்பு மீறிவிட வேண்டாம். வலா தகூலு அலல்லாஹி இல்லல் ஹக், அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நீங்கள் உண்மையை தவிர வேறு எதையும் பேசக்கூடாது என்று சூரா அன்-நிசாவிலே 171வது வசனத்திலே சொல்கிறான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் மனித சமுதாயம் எந்த ஒரு விஷயத்திலும் எல்லை தாண்டி செல்வதை விரும்பவில்லை, வரம்பு மீறி செல்வதை விரும்பவில்லை. நடுநிலையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும், மார்க்க விவகாரங்களில் அவன் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும் என்பதையும் தன் திருமறையிலே சூரா ஹூதிலே 112வது வசனத்திலே சொல்கிறான். ஃபஸ்தகிம் கமா உமிர்த், உமக்கு ஏவப்பட்ட விஷயத்திலே நீங்கள் உறுதியாக இருங்கள். வமன் தாப மஅக், உங்களோடு தௌபா செய்திருக்கின்றவர்களும் அல்லாஹ்வின் பால் மீண்டவர்களும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும். வலா தத்கவ், நீங்கள் வரம்பு மீறி விடாதீர்கள். இன்னஹு பிமா தஅமலூன பஸீர், நீங்கள் செய்யக்கூடியவற்றை அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான். சூரா ஹூதிலே 112வது வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கிறான். வன்னபியுல் முஸ்தஃபா ஸலவாத்துல்லாஹி வ ஸலாமுஹு அலைஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கான அஹ்ரஸன் நாஸ், கான அஹ்ரஸ மா யகூனு அலா பயானில் குலு, வரம்பு மீறி செல்கின்ற விஷயத்தை தெளிவுபடுத்துவதிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் ஆசைப்பட்டார்கள். வரம்பு மீறிவிடக் கூடாது என்பதை வலியுறுத்தினார்கள். வத்தஹ்தீர் மின் அதீமி ஹத்தரி, மனிதன் வரம்பு மீறி செல்வது மிகவும் பாதகமான ஒரு விஷயம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹலக்கல் முத்தனத்திஊன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கடும் போக்குள்ளவர்கள் அழிந்து விட்டார்கள், அளவு கடந்து செல்பவர்கள் அழிந்து விட்டார்கள், அதிக பிரசங்கித்தனம் செய்தவர்கள் அழிந்து விட்டார்கள். அப்படி என்றால் மையத்தஜாவஸுல் ஹத் ஃபீ அக்வாலிஹி வ அஃஆலிஹி, மனிதன் அல்லாஹ்வுடைய வார்த்தையிலும் அவனுடைய செயலிலும் அவனுடைய நடவடிக்கைகளிலும் அவன் எல்லை மீறிவிடக் கூடாது, அளவு கடந்து அவன் செயல்படக்கூடாது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லை மீறுவது என்றால் என்ன? மனிதன் எதிலெல்லாம் வரம்பு மீறுகிறான் அதற்கு இஸ்லாம் பல வடிவங்களை வைத்திருக்கிறது. இன்னலி அதமில் இஅ்திதால் சூரன் கஸீரா, மனிதன் நடுநிலைமை தவறி போகின்ற விஷயம் பலதரப்பட்டதாக இருக்கிறது. அதற்கு பல உதாரணங்களை இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. அல்லாஹ் தன் திருமறையிலே சூரா அல் பக்ராவிலே 113வது வசனத்திலே சொல்கிறான், وقالت اليهود ليست النصارى على شيء وقالت النصارى ليست اليهود على شيء وهم يتلون الكتاب كذلك قال الذين لا يعلمون مثل قولهم فالله يحكم بينهم يوم القيامة فيما كانوا فيه يختلفون. وقالت اليهود ليست النصارى على شيء, யூதர்கள் சொல்கிறார்கள் கிறிஸ்தவர்களிடம் எந்த நேர்வழியும் இல்லை என்று. وقالت النصارى, கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள் லைசத்தில் யஹூது அலா ஷை, யூதர்களிடம் எந்த விதமான நேர்வழியும் இல்லை என்று. அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? வஹும் யத்லூனல் கிதாப், அவர்களோ வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். காலல்லதீன லா யஅலமூன மிஸ்ல கௌலிஹிம், அல்லாஹ் தஆலா சொல்றான். எப்படின்னு சொன்னா, யூதர்கள் சொல்றாங்க கிறிஸ்தவர்கள்ட்ட நேர்வழி இல்லைன்னு, கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க யூதர்கள்ட்ட நேர்வழி இல்லைன்னு. ஆனால் அவர்கள் வேதத்தை ஓதுகிறார்கள். இதே மாதிரி தான் காலல்லதீன லா யஅலமூன மிஸ்ல கௌலிஹிம், இதே மாதிரி தான் விளங்காத மக்கள் இப்படித்தான் சொன்னார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். எனவே அல்லாஹு யஹ்குமு பைனஹும் யௌமல் கியாமா,
அல்லாஹ் கியாமத்துடைய நாளிலே அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு வழங்குவான். ஃபீமா கானு ஃபீஹி யக்தலிஃபூன், அவர்கள் கருத்து முரண்பாடுபட்ட விஷயத்தில். அப்ப இங்க என்ன நமக்கு தெரியுதுன்னு சொன்னால், இல்மில்லாமல் நாம் தீர்ப்பு வழங்க கூடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதிலே நான் தீர்ப்பு வழங்குறதா இருந்தா அதை பற்றிய அறிவு இருக்க வேண்டும், அதை பற்றிய ஞானம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். இதைத்தான் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் செய்தார்கள். இதுபோன்று அறிவில்லாமல் மார்க்க விவகாரங்களில் நீங்கள் தீர்ப்பு வழங்குவது வரம்பு மீறிய ஒரு செயலாகும் என்பதை அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அதே மாதிரி அடுத்த ஒரு விஷயம் என்னென்று சொன்னால், மனிதன் அறிவிலிருந்து விலகிச் செல்வதும், மனிதன் அல்லாஹ்வுக்கு அடிமை இல்லாமல் அவன் அகங்காரமாக ஈடுபடுவதும், பாவத்திலே அவன் எல்லை மீறி செல்வதும் கூட வரம்பு மீறுகிற ஒரு செயலாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் இப்படி சொல்கிறான். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்ட என் அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இரக்கத்திலே நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான் எப்படி, யா இபாதி, என் அடியார்களே, அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே வரம்பு மீறி செயல்படுகிறவர்களே, பாவத்திலே எல்லை தாண்டி செல்கின்றவர்களே, பாவத்திலே நீங்கள் வரம்பு மீறுகின்றவர்களே, நீங்கள் அல்லாஹ்வின் பால் பணிந்து விடுங்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையிலே, அவனுடைய மக்ஃபிரத்திலே நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி மனிதன் வரம்பு மீறுகிற அடுத்த ஒரு விஷயம் என்னென்றால், வமினல் இஃப்ராத்தில் முபாலகா ஃபில் மத்ஹில் ஆஹரின், மனிதன் பிறரை புகழ்வதிலே அவன் வரம்பு மீறி செல்கிறான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஒரு மனிதனை பத்தி சொல்றதா இருந்தா, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, அவர் எப்படி புனிதமானவர் தெரியுமா என்று ஒருத்தர் புகழக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்னா ரஜுலுன் அலா ரஜுலின் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் மற்ற மனிதரை பத்தி புகழ்ந்து கொண்டிருந்தார். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபகால வைஹ, உனக்கு நாசமாகட்டும், நீ கேடு உண்டாகட்டும், கத்தஅத உனுக சாஹிபிக், உன்ன தோழருடைய கழுத்தை நீ வெட்டி விட்டாய் என்று சொன்னார். கழுத்தை வெட்டல, அவர் புகழுகிறார், உன்ன தோழருடைய கழுத்தை நீ வெட்டி விட்டாய். கத்தஅத உனுக சாஹிபிக், உன்னுடைய கழுத்தை, தோழருடைய கழுத்தை வெட்டி விட்டாய் என்று 3 முறை சொன்னார்கள். சொல்லி போட்டு சொன்னாங்க, சும்ம கால மன் கான மின்கும் மாதிஹன் அகாஹு, தன்னுடைய சகோதரனை புகழ வேண்டும் என்று யாராவது கருதினால் சந்தேகமே கிடையாது, ஃபல்யகுல் அஹ்சிபு ஃபுலானன், இந்த மனிதர் இப்படி இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். வல்லாஹு ஹசீபு, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் அவர் எப்படிப்பட்டவர் என்று, இவர் இப்படி நல்லவராக இருப்பார் என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லலாம். இவர் நல்லவர், இவர் வல்லவர், இவர் உயர்ந்தவர், இவர் தூய்மையானவர் என்று யாரையும் பேசக்கூடாது. எனவே ஒரு மனிதரை புகழ்வதிலும் நீங்கள் வரம்பு மீறி விடாதீர்கள் என்பதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வலா உஸக்கி அலா அஹதன் அலல்லாஹி அஹதா, அல்லாஹ்வை தவிர யாரையும் தூய்மைப்படுத்தி பேசாதீர்கள். அஹ்சிபு கதா அஹ்சிபுஹு கதா வ கதா, இவரை பத்தி இப்படி கருதுகிறேன், இப்படி கருதுகிறேன். இன் கான யஅலமு ذلك மின்ஹு, அதை தெரிஞ்சா தான் நீங்க சொல்லணும். சும்மா கற்பனையில யாரோ ஒரு ஆள் நல்லா சொல்றாரு, நாமளும் நல்லா சொல்றதுக்காக ஒருவரை வரம்பு மீறிவிடக் கூடாது என்பதை இன்றைய குத்துபாவிலே மிக அழகான முறையிலே நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக ஓமான் நாட்டிலே வழங்கப்படுகிற ஒவ்வொரு வாராந்த குத்துபா அன்றன்றாடு நமக்கு என்ன அவசியமோ அந்த தேவைகள், சமுதாயத்துக்கு அவசியமான தகவல்களை வழங்குவதிலே அருமையாக இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நாம் தெரிந்து கொள்கிறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அதே மாதிரி மனிதர்கள் விஷயத்தில் நாம் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். அதிலும் நாங்கள் சில பேரை பார்த்தா, சில ஆட்களை பிடிக்காட்டி அவங்களோட நல்ல விஷயங்களை கூட எடுக்க மாட்டாங்க. சில ஆட்கள் மேல பகை இருந்தா அவங்களோட நல்ல விஷயங்களை கணக்கெடுக்க மாட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான், வகூலு லின்னாஸி ஹுஸ்னா, மனிதர்களுக்கு நீங்கள் நல்லவற்றை பேசுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நல்ல விஷயங்களோடு நீங்கள் மனிதர்களோடு உறவாடுங்கள், நல்ல விதமாக நீங்கள் மனிதர்களோடு பேசுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மாத்திரமல்ல, சூரத்துன் நஹ்ல்ல 125வது வசனத்திலே சொல்கிறான், உத்உ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா, மனித சமுதாயத்தை அறிவார்ந்த முறையிலும் அழகான உபதேசத்திலும் நீங்கள் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்யுங்கள், அவர்களை அழையுங்கள். வஜாதில்ஹும் பில்லதி ஹி அஹ்ஸன், மனிதர்களோடு பேசுகின்ற போது, உரையாடுகின்ற போது, தர்க்கம் செய்கின்ற போது கூட நல்ல முறையிலே நீங்கள் அவர்களோடு முஜாதலா செய்யுங்கள். இன்ன ரப்பக ஹுவ அஅலம்,
உமது இறைவன் மிக அறிந்தவனாக இருக்கிறான். மிம்மன் தல்ல அன் சபீலி, தன்னுடைய பாதையில் இருந்து தவறியவர்களை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். வஹு அஅலமு பில் முஹ்ததீன், நேர்வழியில் இருப்பவர்கள் யார் என்பதையும் அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கின்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஃபத்தகுல்லாஹ இபாதல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வ அஹ்ரிசு அலா அன் தகூனு முயஸ்ஸரீன் வலா முஅஸ்ஸரீன், நீங்கள் மனிதர்களுக்கு நற்செய்தி சொல்கிறவர்களாக, இலகுபடுத்துகிறவர்களாக நீங்கள் இருங்கள். கஷ்டம் கொடுப்பவர்களாக இருக்காதீர்கள், சிரமம் ஏற்படுத்துகிறவர்களாக நீங்கள் இருக்காதீர்கள். முகர்ரிபீன், நீங்கள் அல்லாஹ்வின் பால் நெருங்கக்கூடியவர்களாக இருங்கள். வலா முனஃபிரீன், அவனை விட்டும் விரட்டக்கூடியவர்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள். ஃபஇன்னஹு மின் அஅஸமில் குர்பாத்தி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நெருங்குவதிலே மகத்தான ஒரு காரியமாக அது இருக்கிறது. ஐயகூனல் இன்சானு குதுவத்தன் முஜீபன் இலன் நாசி ஜமால் ஷரீஅத்தி அல் கர்ரா. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய குத்துபா மிக அழகான பல தகவல்களோடு நமக்கு வந்திருக்கிறது. வஅலமு, தெரிந்து கொள்ளுங்கள், அன்னல் கைர ஃபில் இஅ்திஸாம் பிஹதி ஹாதா தீனில் கவீம். கண்ணியமானவர்களே, இந்த மார்க்கத்தை நீங்கள் பற்றி பிடிப்பதிலே தான் கைர் இருக்கிறது. அந்த மார்க்கம் ஒரு உறுதியான ஒரு மார்க்கமாக இருக்கிறது. அல்லதி யஹ்ருசு அலா அஹ்தில் உமூரி பில் ஹிக்மா, எந்த ஒரு விஷயத்தையும் ஞானத்தோடு கையாளுவதை இஸ்லாம் வரவேற்கின்றது. அறிவார்ந்த முறையிலே அதை நடைமுறைப்படுத்துவதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த விஷயம் வரம்பு மீறுதலாக இருக்கிறதோ, அளவு கடந்து செயல்படுவதாக இருக்கிறதோ, அந்த விஷயத்திலிருந்து மனிதன் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அதற்கான பல்வேறு வழிகாட்டுதல்களை இஸ்லாம் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவர்கள் வரம்பு மீறி செயல்படக்கூடாது, அளவு கடந்து விடக்கூடாது என்ற விஷயத்தை இந்த குத்துபாவிலே மிக அழகான முறையிலே நமக்கு மிக சொல்லித் தருகிறார்கள். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நாம் எப்போதும் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விஷயத்திலே தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா பனிய இத்ஹபு ஃபதஹஸ்ஸஸு மின் யூசுப், யூசுப்பை தேடி பாருங்கப்பா, எங்கேயாவது ஒரு உயிரோடு தான் இருப்பார். வ அஹீஹி, அவருடைய சகோதரரையும் நீங்கள் தேடுங்கள். வலா தைஅஸு மின் ரௌஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய விஷயத்திலே அவருடைய இரக்கத்திலே நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ லா யைஅஸு மின் ரௌஹில்லாஹ் இல்லல் கௌமுல்லா காஃபிரூன், நிராகரிப்பவர்களை தவிர வேறு யாரும் அல்லாஹ்வுடைய இரக்கத்திலே நம்பிக்கை இழந்து விட மாட்டார்கள் என்ற விஷயத்தையும் இந்த குத்துபாவிலே மிக அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறார்கள். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த குத்துபா நடுநிலைமையோடு செயல்படுவதனுடைய அவசியத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஸல்லு வ ஸல்லிமு அலா இமாமில் முர்ஸலீன் முஹம்மதில் அல் ஹாதியில் அமீன் ஃபகத் அமரக்கும் ரப்புக்கும் பிதாலிக ஹீன قال إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. மீண்டும் அடுத்த வார குத்துபாவிலே உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.